வாழாத குடும்பம் இருந்தா என்ன செத்தா என்ன? சரிண்ணா. மாமா கவலைப்படாதீங்க மாமா. டாக்டர் டாக்டர் என்னாச்சு? என்ன நடந்துச்சு இவருக்கு? டாக்டர் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு டாக்டர். அதுல ஒருத்தர் விளக்கு எடுத்து இவர் வயித்துல குத்திட்டாரு. எப்படியாவது கொஞ்சம் காப்பாத்துங்க டாக்டர். போலீஸுக்கு சொல்லியாச்சா? சொல்லிக்கிறோம், நீங்க அப்பா பாருங்க ப்ளீஸ், அப்பா பாருங்க. இல்லப்பா, போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஐயோ டாக்டர், அதுக்கெல்லாம் நேரம் இல்ல டாக்டர். முதல்ல இவர் உயிரை காப்பாத்துங்க டாக்டர். இங்க பாருங்க, இன்ஃபார்ம் பண்ணலன்னா எங்களுக்கு தான் ப்ராப்ளம். டாக்டர், யார் எப்படி அடிபட்டு வந்தாலும் முதல்ல ட்ரீட்மெண்ட் பார்க்கணும். அதுக்கப்புறம் போலீஸ் கிட்ட சொல்லிக்கலாம் ரூல்ஸ் இருக்குல்ல. நீங்க அப்பா பாருங்க டாக்டர் ப்ளீஸ் டாக்டர். பாருங்க ப்ளீடிங் வேற அதிகமா இருக்கு. பாருங்க டாக்டர். ஆமா டாக்டர். டாக்டர் டாக்டர் போலீஸ் பிரச்சனை எல்லாம் வராது டாக்டர். வந்தா நாங்க பாத்துக்கிறோம். இந்த பாருங்க எங்க அண்ணனே பஞ்சாயத்து தலைவர் தான். எந்த பிரச்சனை வந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம் டாக்டர். தயவு செஞ்சு நீங்க ட்ரீட்மெண்ட் ஆரம்பிங்க டாக்டர். ஆமா டாக்டர். டாக்டர், உங்களுக்கு பொன்னியமா போகட்டும், என் தாலி காப்பாத்துங்க டாக்டர். என்னம்மா பண்றீங்க? எந்திரிங்கம்மா, சொன்னா கேளுங்க, எந்திரிங்க. என்னம்மா நீங்க இப்படி பண்ணிட்டு? நான் பாக்குறேன். நர்ஸ் ஐசியூக்கு கொண்டு போங்க. சீக்கிரம் 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 எடுங்க. அப்பா ஒண்ணு இல்லப்பா. உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. கவலைப்படாதீங்க. கல்யாணம் முடியிறப்போ உங்க குடும்பத்துல ஒரு உயிர் போகுமா? ஐயோ, என்னங்க கடவுளே, ஏன் இப்படி சோதிக்கிற? அந்த மனுஷன் என்ன பாவம் பண்ணாரு? எப்படி படுக்க வச்சிட்டியே? அம்மா இப்படி குத்துயிரும் கொலையுயிருமா வந்து கிடக்குறாரு. அம்மா அவருக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆனா நான் என்ன செய்வேன்? ஐயோ அம்மா. ஐயோ அக்கா, மாமாவுக்கு ஒண்ணும் ஆகாதுக்கா. நல்லபடியா வந்துருவாரு. நீ முதல்ல அழுகாம இரு. ஐயோ, டேய், ஏண்டா அண்ணி, இப்ப உனக்கு சந்தோஷமா? உன் காதலுக்காக இப்படி உன் அப்பாவையே பலி கொடுக்க பாத்தியேடா. டேய், அந்த மாயா வேண்டாம் வேண்டான்னு உன்கிட்ட எவ்வளவோ சொன்ன, கேட்டியா நீ? அவதான் வேணும்னு சொன்னையே. இன்னைக்கு மொத்த குடும்பத்தையும் இப்படி சதைச்சு உன் அப்பாவை எந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுருக்கான்னு பாருடா. அவள மருமகளே மருமகளேன்னு இந்த மனுஷன் தாண்டா அவளை தலையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடினாரு. இன்னைக்கு அவளாலேயே அவ உயிர் போயிடும் போல இருக்கு. அக்கா என்னக்கா? அம்மா, அப்பாக்கு எதுவும் ஆகாதுமா. பேசாதடா. அந்த மாயாக்கு உன் மேல காதலும் இல்ல, ஒரு மண்ணும் இல்ல. நம்ம குடும்பத்தை எல்லாம் பழி வாங்குறதுக்காக தாண்டா அவங்க வந்திருக்கா. அவ அம்மாவை வேலைக்கு வச்சதுக்காக
நம்ம மொத்த பேரையும் அவமானப்படுத்த வந்தவதான் அவ பண்ண குழப்பத்துல தாண்டா இன்னைக்கு அந்த கார்த்திக் வந்து உன் அப்பாவை குத்தி இருக்கான். அவ பண்ணாம இருந்திருந்தா எதுவுமே நடந்திருக்காதுடா. அதெல்லாம் தெரியாம அவதான் வேணும்னு பைத்தியக்கார மாதிரி கல்யாணம் பண்ணிருக்கியே. அவளால தனாவோட வாழ்க்கையும் போச்சு, உன் அப்பாவும் இப்படி வந்து கிடக்குறாரு. அவளை பத்தி இங்க இருக்க யாருக்குமே தெரியாம போயிடுச்சுல. அம்மா அம்மா அண்ணே, அவளை மகன்னு சொல்லி தத்தெடுத்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்களே, உங்களுக்கே அவ துரோகம் பண்ணிட்டான்னு. அவளை மகன்னு நீங்க 2 பேரும் ஏத்துக்கிட்டீங்க. ஆனா உங்க சொந்த மக வாழ்க்கையே அவ நாசமாக்கிட்டான. அவ இந்த வீட்டுக்குள்ள வராமலே இருந்திருந்தானா நமக்கெல்லாம் இந்த நிலைமை வந்திருக்குமான்னு. டேய் சீனு, ஊர் காதலுக்காக ஏன் தாலி இறங்கிடுமோன்னு தான்டா பயமா இருக்கு. அம்மா அம்மா அப்படி எல்லாம் ஆகாதுமா. போடா. அம்மா நீங்க ஏன் நீ அழறீங்க? நீங்க ஆசைப்பட்ட மாதிரி உங்க தங்கச்சி பொண்ணோட கல்யாணம் தான் நல்லா நடந்துருச்சே. இப்ப சந்தோஷமா இருங்க. எங்க வாழ்க்கை தானே வீணா போக போகுது. அண்ணா, என்னண்ணே எதுவுமே பேசாம இருக்கீங்க? என்னண்ணே எதுவும் பேசாம அமைதியா இருக்கீங்க? ஊருக்கே நீதி சொல்ற நீதிமான் உங்களை எல்லாரும் சொல்லுவாங்களே, இப்ப என்னண்ணே அமைதியா இருக்கீங்க? அக்கா வேணாக்கா, நான் சொல்றதுக்கு நீ கே- அவ இந்த வீட்டுக்குள்ள வந்த நாள்ல இருந்து அவ சொல்றதுதான் சட்டம். அவ சொல்றது மட்டும்தான் நீங்க எல்லாரும் கேப்பீங்க. சொந்த பொண்ணு மாதிரி எல்லாம் அவளை தாங்குனீங்க. இன்னைக்கு அவ செஞ்ச காரியத்தை பாத்தீங்களா? மொத்த குடும்பத்தையும் ஏமாத்தி கழுத்து அறுத்துட்டா. என் புருஷனோட உயிரையே பறிக்க பார்த்துட்டா. ஆனா ஒண்ணு, அந்த மனுஷனுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, அம்மா. அவளை நான் சும்மாவே விட மாட்டேன் சொல்லிட்டேன். ஐயோ, பெரியப்பா, நான் தான் கதிர்கிட்ட சொல்லி தாலி கட்ட சொன்னேன். எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து அப்பா அம்மாங்கிற 2 உறவு தான் கொடுத்தேன். அவங்கதான் என் உலகமா இருந்தாங்க. ஆனா என் அம்மாவை என்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டேன். இந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு இவ்ளோ உறவுகள் கிடைச்சாங்க. அவங்களுடைய மான மரியாதையை காப்பாத்துற பொறுப்பை என்கிட்ட நீ ஒப்படைச்ச. அதை நான் சரியா செய்யணும்னு நினைக்கும் போது இப்ப இவ்ளோ பெரிய தண்டனைய கொடுத்துட்ட. எந்த தண்டனையா இருந்தாலும் எனக்கு நீ கொடுத்திருக்கலாமே. ஒரு பாவமும் செய்யாத என் மாமாவை ஏன் தண்டிச்ச? இது நியாயமா? தயவு செஞ்சு அவரை காப்பாத்திடு.
இந்த ஊருக்கு நான் வந்தப்போ உறவுனா என்னன்னு எனக்கு புரிய வச்சதே அவர்தான். அவருக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அந்த குற்ற உணர்ச்சியை என்ன கொன்னுடும். ப்ளீஸ் அவரை காப்பாத்திடு. மாயா, சாரி மாயா. நீ எதுக்கு சாரி கேக்குற? நீ எதுவும் தப்பு பண்ணலையே. தப்பு பண்ணது நான் தானே. எனக்கு கில்ட்டியா இருக்கு. நீ என்ன தப்பு பண்ண? நம்ம 2 பேருமே ஃபேமிலிக்கும் தனாவுக்கும் நல்லது தானே செஞ்சோம். இதுல உன் பேரு வெளியே தெரியக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா எவனோ வீடியோ எடுத்துட்டான். இல்லைன்னா கடைசி வரைக்கும் உன் பேரு சொல்லியிருக்கவே மாட்டேன். ஆனா நான் சொல்லியிருப்பேன் கதிர். நடந்த எல்லாத்துக்கும் நான் தானே காரணம். உன் மேல மட்டும் எல்லா பழியும் விழ நான் விட்டுருக்க மாட்டேன். ஒருவேளை தனா கழுத்துல நான் தாலி கட்டாம இருந்திருந்தா இவ்வளவு பிரச்சனையும் வந்திருக்காது. மன்னிச்சது பார்க்கும் இப்படி ஆயிருக்காது. மாமாவுக்கு எதுவும் ஆகாது, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆனா நீ தனா கழுத்துல தாலி கட்டாம போயிருந்தா அவ லைஃப் மொத்தமா முடிஞ்சிருக்கும். நான் இப்பவும் சொல்றேன், நான் உன்னை தனாவை கல்யாணம் பண்ணிக்க சொன்னதை நான் ரிக்ரெட் பண்ணல. அந்த வகையில நாம செஞ்சது சரிதான். இல்லைன்னா நம்ம ஃபேமிலிக்கு பெரிய அவமானமா இருக்கும். மன்னிச்சது பாவம். என்ன அந்த கார்த்திக் குத்தம் வந்தப்ப அவர் குறுக்க வந்து மாட்டிக்கிட்டாரு. அவருக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிறத மட்டும்தான் என் மனசுல ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா அவருக்கு எதுவும் ஆகாதுன்னு நான் நம்புறேன். இப்ப அவரு எந்த நிலைமையில இருக்காருன்னு தெரியலையே. ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்க்க போறேன். இப்ப இருக்கிற சூழ்நிலையில நீ அங்க போனா சரியா இருக்குமா? எல்லாரும் உன் மேல கோவமா இருப்பாங்க. எனக்கும் அங்க போகணும் தான் இருக்கு. ஆனா இப்ப சிச்சுவேஷன் சரியில்லை. ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடியட்டும், நான் விசாரிக்கிறேன். சரியான டைம்ல போய் பார்க்கலாம். இல்ல கதிர், என்னால மாமாவுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாம இங்க இருக்க முடியல. நான் போய் பார்க்கறேன். அங்க யார் என்ன சொன்னாலும் அத பத்தி எனக்கு கவலை இல்ல. உன்னை பார்க்க விடுவாங்கன்னு நினைக்கிறியா? உன்னை அவங்க உள்ள கூட விட மாட்டாங்க. நான் மாமாவை பார்க்கணும் கதிர். என்னால இங்க நிம்மதியா இருக்க முடியாது. நான் போறேன். மாயா, சொல்றது கேளு. முருகா, என்ற பிள்ளைய என்கிட்ட இருந்து எடுத்துட்டாதப்பா. எப்படியாவது அவனை காப்பாத்தி கொடுத்துடுப்பா. டாக்டர் டாக்டர், டாக்டர், எங்க அப்பா எப்படி இருக்காரு? ஐயா, என்ற புள்ள பொழைச்சுப்பானா? டாக்டர், அவருக்கு எல்லாம் சரியாயிடுச்சுல்ல? இனிமே எதுவும் பிரச்சனை இருக்காதுல்ல? டாக்டர், எதுவா இருந்தாலும் மறைக்காம சொல்லுங்க. ஆமா, சொல்லுங்க டாக்டர். குத்துப்பட்டதால
இன்டர்னல் ஆர்கன்ஸ் பாதிக்கப்பட்டிருக்கு. ப்ளீடிங் ஸ்டாப் ஆகல. அதோட பிரெயினுக்கு போற நரம்பு பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால அவரோட சிச்சுவேஷன் கொஞ்சம் சீரியஸா தான் இருக்கு. ஐயோ டாக்டர் என்ன இப்படி சொல்றீங்க? அவர் என்ன கண்டிஷன்ல இருக்காருங்கிறத நான் சொல்லணும்ல. இப்படியே கொஞ்ச நேரம் போனா பிரெயின் டெட் ஆகவும் சான்சஸ் இருக்கு. ஐயோ டாக்டர் என்ன டாக்டர் என்னெல்லாமோ சொல்லி என்ன பயமுறுத்துறீங்க. டாக்டர் சொல்றீங்க? பயமுறுத்துறதுக்காக சொல்லல. அவரோட கண்டிஷன் இதுதான். உடனே அவருக்கு ஆபரேஷன் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் தான் எதுவாக இருந்தாலும் சொல்ல முடியும். கவலைப்படாதீங்க, எங்க பெஸ்ட்டை நாங்க ட்ரை பண்றோம். டாக்டர் ஆபரேஷன் பண்ணா அவர் பொழைச்சிருவாரா டாக்டர்? அதை இப்பவே எங்களால சொல்ல முடியாதுமா. ஆபரேஷன் முடிஞ்சாதான் சொல்ல முடியும். நம்பிக்கையோட இருங்க, நல்லதே நடக்கும். சிஸ்டர், இவங்க கிட்ட சைன் வாங்கிக்கோங்க. ஐயோ. ஒண்ணுல பாட்டி, அம்மாக்கு எதுவும் ஆகாது. நீங்க தானே அவரோட வைஃப், இதுல சைன் பண்ணுங்க. இல்ல, நான் இதுல கையெழுத்து போட மாட்டேன். அவர் பொழைப்பாரா மாட்டாரான்னு கேட்டா தெரியாதுன்னு சொல்லிட்டு போறாரு. காப்பாத்துவேன்னு உறுதியா சொன்னாதான் நான் கையெழுத்து போடுவேன். சொல்றது புரிஞ்சுக்கோங்கம்மா. லேட் பண்ற ஒவ்வொரு செகண்டும் பேஷண்டோட நிலைமை இன்னும் மோசமா தான் போயிட்டு இருக்கும். சீக்கிரம் ஆபரேஷன் பண்ணி ஆகணுமா, சைன் பண்ணுங்க. முடியாது, நான் பண்ண மாட்டேன். பத்மா, ஐயோ அக்கா, என்னக்கா நீ ஆ? அதான் இவ்வளவு தூரம் சொல்றாங்களக்கா. நீ கையெழுத்து போட்டாதான்க்கா அப்புறம் அவங்க ஆபரேஷன் பண்ணுவாங்க. அம்மா, இது ஒரு ஃபார்மாலிட்டி தான்மா. சைன் பண்ணி கொடுத்துருங்க, அப்பதான் ஆபரேஷன் பண்ண முடியும். அக்கா சொல்றத கேளுக்கா. கொடுங்க கொடுங்க. இந்தாங்க சார், இங்கதான். எப்படியாவது காப்பாத்துங்க. பத்மா, இல்லப்பா, நான் என்ன நீ செய்வேன்? ஒன்னாகாது பத்மா. என்னடா சீனு, என்ற புள்ள நல்லபடியா வருவான்னு சொல்ல பாட்டுறாங்களேடா. நம்பிக்கையோட இருப்போம்மா. அண்ணனுக்கு எதுவும் ஆகாது, எதுவும் ஆகாது. ஐயோ அண்ணே, நீ தைரியமா இரு. என்ன நீ செய்வ? சரி, என்ன நீ பண்ணுவ? மாமாக்கு எப்படி ஏய், எங்கடி வந்த? அவர் இருக்காரா போயிட்டாரான்னு பார்க்க வந்தியா? ஏன் அவர் பொழைச்சிட்டு வரோன்னு பயமா இருக்கா? ஒரேடியா அவரை அனுப்பி விடலான்னு வந்தியா? ஐயோ அத்தை, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? வாய மூடு. இன்னொரு தடவை நான் அத்தகித்தனால கூப்பிடாத. கங்கடம் கட்டி என் குடும்பத்தையே பழி வாங்க வந்தல நீ. இப்படி ஒரு பொண்ணு இருப்பாளச்சி. சரியான நடிப்புக்காரி தாண்டி நீ. மொத்த குடும்பத்தையும் உன்னை நல்லவன்னு நம்ப வச்சு மாயா மாயான்னு உன் பேரையே சொல்ல வச்ச. என் அண்ணன் உன்னை ஏதோ குடும்பத்துக்கு வந்த அதிசயம்னு கொண்டாடினாரு. நீ அரக்கியா தானே இருந்திருக்க. இந்த குடும்பத்தை பழி வாங்க வந்த பேய் நீ. இப்படி எல்லாத்தையும் பண்ணிட்டு எவ்வளவு தைரியம் இருந்தா இங்க வந்து நிப்ப? அத்தை, சத்தியமா அப்படி எந்த எண்ணமும் எனக்கு இல்ல. நான் சொல்ல வர்றது கொஞ்சம் கேளுங்க. பேசாத. இப்படி நடிச்சு நடிச்சு தானே எங்க எல்லாரையும் கைக்குள்ள போட்டுக்கிட்ட. உன்னை நம்பி உனக்கு ஆதரவா பேசின மனுஷனையும் இப்படி உயிருக்கு போராட வச்சுட்டல்ல. இன்னும் உன் பழி வாங்குற வெறி அடங்கலையாடி? ஆ? எங்க உயிரை எடுக்கணுமா? பத்மா, கொஞ்சம் பொறுமையா இரு பத்மா. கோவப்படாத. ஆஸ்பத்திரியில இப்படி எல்லாம் கத்தாத.
என் வலி உங்களுக்கு கத்துற மாதிரி இருக்கா நீ? இப்பவும் உங்க தங்கச்சி பொண்ணை திட்டினா உங்களால தாங்கிக்க முடியலல்ல? அவ செஞ்சது எல்லாம் உங்களுக்கு நியாயமா படுதா? பத்மா புரிஞ்சுக்காம பேசாத. புரிஞ்சுக்கிட்டோம். இப்பதான் இவளை பத்தி நாங்க எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டோமே. திமிரு புடிச்சவ எப்படி வந்து நிக்கிறா பாருங்க. அந்த குடும்பத்தை என்கிட்ட இருந்து காப்பாற்றதான் நினைக்காத மாயா. இனிமே ஒவ்வொரு நாளும் அந்த குடும்பம் அழுண்டே. ரகுராமும் ஜானகியும் அழுவாங்க. அவங்கள நிம்மதியாவே நான் வாழ விட மாட்டேன். புவனேஸ்வரி, என் பெரியப்பாவையும் பெரியம்மாவையும் என்னைக்குமே உன்னால தோக்கடிக்க முடியாது. என் குடும்பத்தை நீ தொடணும்னா என்னை தாண்டி தான் நீ தொடணும். நான் இருக்கிற வரைக்கும் அவங்க நிழல கூட உன்னை நெருங்க விட மாட்டேன்.